வாங்க எல்லாம் நல்லா இருக்கல. காலையிலேயே பார்த்து எங்கே வந்து குந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த நடுமண் ரோட்டில் வந்து குந்திருக்கேன். மழை கொட்டுன்னு கொட்டுது விடிய விடிய. அதுலேயும் வெந்நீரை போட்டு குளிச்சுட்டு பந்தக்கால் முகூர்த்தம் அன்னைக்கு மேலே வீடு கட்டி குடி போகிறாவோ, அதுக்கு பந்தக்கால் முகூர்த்தம். கல்யாணம் பண்ணதுக்காக பந்தக்கால் முகூர்த்தம் வீடு கட்டி குடி போகிறாங்க, மேல் வீடு. அதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், எல்லோரும் வாங்க. பந்தக்கால் முகூர்த்தம் வெளியில வச்சு செய்யாம பந்தக்கால் முகூர்த்தம் வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்யுங்கன்னு நினைப்பீங்க. மழை கொட்டுங்க, வெளியில போகவே முடியல. அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திண்ணையில போய் பந்தக்காலமும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போய் ஊஞ்ச வேண்டியது, அப்படியே வைக்க வேண்டியது. மழை விடவே பூத்துது, கொடான்னு ஒரே சத்தம். மணி வந்து 6 to 7 ஆகலே. 6 to 7 எடுத்து வச்சிருக்கீங்க. வாங்க எல்லாம் மந்தகால் முகத்துக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் கரெக்டா எடுத்துருக்கோமா? எல்லாம் கரெக்டா இருக்கு. பார்த்துட்டு கமான் சொல்லுங்க. குச்சி விளக்கு எடுத்துருக்கோம். அப்புறம் 5 தேங்காய் எடுத்துருக்கோம். பூவு, பழம் வந்து ஆமா, பழம் வந்து ஒருத்தவங்க நேற்று நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வந்தாங்க. அவங்க வாங்கி வச்ச பழத்தை நம்ம பந்தக்கால் முகத்துக்கு எடுத்து வச்சாச்சு. அவங்க வந்து நம்ம வீடியோ வந்து ரெகுலரா எந்த வீடியோ விட மாட்டாங்க, கரெக்டா பார்ப்பாங்க வந்து சொன்னாங்க. போய் பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம பழத்தையும் வச்சு அவங்க பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு வச்சிருக்காங்கன்னு அதனால எடுத்தாச்சு. வந்தாங்க, வந்து எல்லாம் சொன்னாங்க. வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு போனாங்க. போட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதான் போட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்பி விட்டாங்கம்மா. பார்த்தீங்க உங்கள்கிட்ட பார்த்தேன் காமிச்சு போட்டோ எடுத்துட்டு போனத அம்மாட்டே காமிச்சாச்சிங்க. அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. நல்லாவே இருக்கணும், அமோகமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். வர்றவங்களுக்கு சந்தன குங்குமம் கொடுக்க, அப்புறம் இங்கெல்லாம் வந்து அந்த பந்தக்கால் காலுக்கு கட்டுறதுக்கெல்லாம், அப்புறம் பொரி, கடலை, சர்க்கரை எல்லாம், வாழைப்பழம், பூ எடுத்துருக்கோம். இப்போ மணி 6 இன்னும் எங்கள் பொண்ணு இன்னும் வரல. எங்கள் பொண்ணு வந்தோடனே ரெடி பண்ணிடுவோம். கையில் அப்பா வரல, கையில் அம்மா ஒன்று தான் வந்துட்டாங்க. அவர் ரொம்ப சொல்லலைங்க, மழை விடவே மாட்டேங்குது. இந்த மழையில் போய் ஏன் எல்லாத்தையும் போட்டு இழுத்துக்கிட்டுன்னு எங்கள் அக்காவுக்கு சொன்னேன். எங்கள் அக்காவும் மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ என்னால் வர முடியாது, நான் குடிப்படைக்கு முதல் நாளே வந்துடுறேன், நீ இப்போ செஞ்சுருப்பாரு, மழையில் என்னால் வர முடியாது இருந்துச்சு, அதனால செஞ்சாச்சு. தங்கச்சி வீட்டுக்காரங்களும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா, குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களும் வந்துடட்டும். தங்கச்சி வந்தோடனே என் பொண்ணு வந்தோடனே செஞ்சிடலாம். சாம்பிராணி கொடுங்க, அந்த சாம்பிராணி பால் அது நீ போட்டியா சாம்பிராணி? போடல, நான் வாங்கினேன். அந்த ஒரு சாக்கை எடுத்துக்கணும், சாக்கு தான் போடணும். எல்லாம் போட்டாக்கா? ஆமா, போட்டீங்களா? மணி ஆகுது. அது 5 பேர் தான் இருக்கும். இந்த எடுத்தாரு, இது சந்தனம் வைக்கட்டும். தேங்க பாருங்க.
அந்த மாதிரி அந்த 2ஆம் அடிச்சுட்டாரு. பூ போடுங்க. அதான் வெளியே போடுங்க, வெளியே போடுங்க. அது அருவாள் இருந்துருங்க. கீழே இருந்து மேலே ஏற்றணும். இங்கேருந்து தான் கீழே இருந்து அதில் ஒரு பொட்டு வைங்க, அந்த மாவளையில் ஒரு பொட்டு வைங்க, மாவளையிலையும் சேர்த்து வைங்க. ஒரு பேர் இருக்காங்க நல்லது. அந்த துணி எடுங்க. இந்த தான் இருக்க பால், பாலெல்லாம் இருக்கு. பாலும் இருக்கு. இந்த நவதானியமா அந்த குங்குமத்தை கொடு. அங்க பார்த்து இந்த இது நவதானியத்தையும் அதையும் பாலையும் எடுத்துட்டாங்க. அப்படியே கையை பிடிங்க 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 பந்தக்காலெலாம் போட்டு சூப்பராக அடிச்சு ஊற்றுற மழையில பந்தக்காலெலாம் போட்டுட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து காலை டிஃபன் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலை டிஃபன் வந்து சும்மா இட்லியும் ஒரு சாம்பார் தான் வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். வாங்க சாப்பிடுவோம், எல்லாம் சூடாக சாப்பிடுவோம். அந்த மழைக்கு சூடாக சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும். மழை நேரத்தில் வேற ஊற்றிட்டு இருக்கா மழை. ஆமாம் அதனால இங்கே வந்து உட்காந்தாச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே எல்லாம் வந்திருக்கவளோ என்னமோ நேரம் ஆகிட்டு. பரங்கி பிஞ்சு கீரைதண்டு பிஞ்சு அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் போட்டு ஒரு இவ்வளோ பெரிய சட்டியில் வைப்பாங்க குழம்பு. பெரிய கலசட்டி கால் ஊனி விட்டு எல்லாரும் சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு எழுந்தியாச்சு. பிள்ளையெல்லாம் வந்தவெல்லாம் வீட்டுக்கு எழுந்தி போயிட்டாவோ. நாங்கள் இந்த சாப்பிட்டு இந்த மழையும் இன்னமும் விடலாம் மழை, அதை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு இப்போ எழுந்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. மழையில் ஒன்றுமே செய்யவே முடியலை. நல்லா தெளிவாகவும் எடுக்க முடியலை மழையில். பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க எப்படி மழை அடிச்சு நொறுக்குச்சுன்னு. மழைன்னா ரெகுலராக பெய்யறதோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே மழை பெய்யுது. ஆமாம், ராத்திரிலேருந்து அவ்வளோ மழை. எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே கொடை வச்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் வந்தவங்க அனைத்து பேருமே தொப்பையாக போயிட்டாங்க. அப்புறம் பந்தக்கெல்லாம் போட்டு அழகாக சுட எல்லாருக்கும் ஒரு காஃபி குடித்தாங்க. காஃபி குடித்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிர் போணுச்சு. அப்போ மழை பெஞ்சுதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டு எல்லாருக்கும் குடிச்சு இன்னமும் தூரிக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம், அது வெளியில் போய் எல்லாம் முறையாக செய்ய அண்ண முடியலை. அதனாலே நாங்கள் திண்ணையிலே வச்சு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு டக்குன்னு தூக்கிட்டு போய் 5 லேடிஸ் போட்டு வச்சு 5 ஆம்பளை போட்டு வச்சு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் 2 மணிக்கு வந்து குடி போடுறது தான். சனிக்கிழமைக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணுறோம்னு சனிக்கிழமைக்கு பார்ப்போங்க. அவ்வளோதான். காலை டிஃபன் முடிஞ்சுட்டு நீங்கள்லாம் காலை டிஃபன் சாப்பிட்டீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி எந்த வேலையும் இப்போ இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போகல இந்த பக்கம் போகல, உரண்டையும் போகல மழை.
கொஞ்சம் கொஞ்சம் பலகாரம் செய்யணும். அதை மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பலகாரம் செஞ்சு இது பெட்டி போடணும். பாய். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.